ஒரு உறுப்பு தானத்தில் ஒரு மிக நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான் போர் வீரர் அப்துல் ரஹீம் அவருக்கு போரில் கை போனதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் அவருக்கு உறுப்பு தானம் வழங்கப்பட்டது. அதை பற்றி சொல்லலாமா? இந்த அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான்காரருக்கு அவருக்கு 2 கைகளையும் ஏதோ போரில் இறந்துட்டார். அவருக்கு நம்ம கேரளாவில் ஜோசப் அப்படிங்கிறவர் மூளைச்சாவு ஏற்பட்டது நேரத்தில் அவருடைய மனைவி அவருடைய 2 கைகளையும் தானமாக அளிக்க முன் வந்தார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணது சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ணார். ஒரு இந்து டாக்டர் ஒரு கிறிஸ்டியனுடைய உறுப்புகளை ஒரு முஸ்லீமுக்கு பொருத்தி இருக்கிறார். இதை விட நம்முடைய மத நல்லிணக்கத்திற்கு வேறு ஏதாவது சான்று தேவை இருக்கிறதா? உறுப்பு தானத்துக்கு மதம் ஒரு தடையா? உறுப்பு தானத்துக்கு மதம் ஒன்றும் தடை இல்லை. இப்போ கண் தானம் பண்ணுறவங்க, தோல் தானம் பண்ணுறவங்க எல்லாமே மதம் ஒரு தடை இல்லை. அதாவது உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லி நம்ம முதல்ல சொல்லிட்டோம். வயது சாதாரணமாக 18 வயசு மேலே இருக்கிறவங்க கொடுக்கலான்னு சொல்கிறோம். அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறத கொடுக்கலாம். அதே மாதிரி உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு மதம் ஒரு தடையில்லை. எந்த மதத்தினரானாலும் அவங்க டொனேட் பண்ணலாம். இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களுக்கு முழு மனது இருந்தால் மாத்திரமே நம்ம பண்ண முடியும். நமக்கு டாக்டர்ஸ் அப்படிங்கிற முறையில் நம்ம எந்த மதத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய உறுப்புகள் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நம்ம எடுக்கிறவங்க பேர் தான் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போமே தவிர யார் கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம். அதனால் மதம் ஒரு தடை அல்ல. ஆனால் ஒரு மதத்துக்கும் அவங்கவுங்க மத கோட்பாடுகள் அப்படின்னு இருக்குது. அதனால் யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. நம்ம எந்த மதத்தினரையும் வற்புறுத்துவது கிடையாது. அவங்கவுங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க கொடுக்கலாம்.